ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நவீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்க போகிறோம். ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி. இது பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 15லேருந்து 20 மினிட்ஸ் போதும். இது ரசம் சாதம் இல்லை, சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில்னாலும் எடுத்துக்கலாம், நல்லெண்ணெய் பயன்படுத்திக்கலாம். நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுவேன். கூடவே சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், 2 வெங்காயம் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்றேன் ஃபஸ்ட்டு. இப்போ வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நல்லா வணக்கணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்தோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி பொடியாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதங்கட்டும். மசாலாவுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், மல்லிப்பொடி 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1 டேபிள் ஸ்பூன், இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஒரு மூடி இல்லை அப்படின்னா தட்டு போட்டு இந்த மாதிரி மூடி வச்சுருங்க. அப்போனா தான் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா எசைஞ்சு வரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி வெங்காயமும் தக்காளியும் நல்லா எசைஞ்சு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1/2 kg ப்ரான் எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு நம்ம அதில் சேர்த்துடலாம் வெங்காயம் தக்காளி கூட. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இந்த அளவு எல்லாமே 1/2 kgக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் கூட எடுத்திருந்தீங்கன்னா ப்ரானு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வெங்காயம் தக்காளியோட அளவை கூட்டிக்கணும். இப்போ 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி இப்போ ப்ரானை வேக வைக்க போகிறோம். 1/2 டம்ளர் அளவே போதுமான அளவு. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. ப்ரான் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, ஒரு 5 நிமிஷம் வெந்தாலே போதும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா அந்த ப்ரானோட டேஸ்ட்டும் போயிடும், ப்ளஸ் அது ஹார்டாயிரும். 5 மினிட்ஸ் தான் வேக வைக்கணும். நம்ம மீன் எந்த அளவுக்கு போட்ட உடனே ஒரு 5 மினிட்ஸில் இறக்கும்ல, அதே பதம் தான் இதுக்கும் வைக்கணும். இப்போ மூடி போட்டுடலாம். 5 மினிட்ஸ் கழித்து பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கட்டி ஆயிடுச்சு கிரேவி. நம்மளோட ப்ரான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் நவீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போனா தான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.